எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபைடெக் கரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவுக்கு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான ஏஐ டூல் வந்து பார்த்தோம்னா முர்ஃப் ஏஐ. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி முர்ஃப் ஏஐன்னு போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துருச்சு. இந்த லிங்க்கு தான். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். எப்படின்னா கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படி கொடுத்தினாலே உங்களுக்கு லாகின் ஆயிரும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்னு போட்டு தமிழ் லாங்குவேஜே செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், நிறையா பேர் வாய்ஸ் இருக்க மாதிரி நம்ம காமிக்குது. இந்த மாதிரி நமக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வாய்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்து கீழே சவுண்டு பிக்ஸு அப்படின்னு 2 இருக்கும். சவுண்டு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பிச் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 15 வைக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அது கீழே கொடுக்கணும். நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வணக்கம், நான் தான் உங்கள் ஃபைடெக் கரி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து கீழே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே நமக்கு வாய்ஸ் ஓவர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ அந்த வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறேன், அதை கேளுங்க. வணக்கம், நான் தான் உங்கள் ஃபைடெக் கரி. இப்போ அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கண்டென்ட் கொடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறது அப்படின்றத நான் மொத்தமாக ஒரு வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணுற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேன். கண்டென்ட் கொடுத்துட்டு திரும்ப ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் வாய்ஸ் ஓவர். ஏஐ யூஸ் பண்ணி அசால்ட்டாகவே ஒரு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த கண்டென்ட் பத்தல அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து அந்த ஆட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கண்டென்ட் என்ன நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். பாருங்க, இது கீழே உங்கள் ஃபைடெக் கரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுன்னு. இப்போ இந்த வாய்ஸில் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் பிளராகி வருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா சேட்ஜிபியில் போயிட்டு கம்ப்ளீட் தமிழ் சென்டென்ஸே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி அந்த தமிழ் சென்டென்ஸுக்கு உண்டான வாய்ஸ் ஓவரை நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். நான் தான் உங்கள் ஃபைடெக் கரி. இன்று இந்த வீடியோவில் ஏஐ பயன்படுத்தி ஒரு வீடியோக்கு எவ்வாறு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.